தினத்தை முன்னிட்டு நீர்நிலைகளில் ஓரம் மனிதன் மலம் கழிப்பதையும் மற்றும் நீர்நிலைகளில் மனிதன் மலம் கழுவதையும் தடுக்கும் விழிப்புணர்வு முயற்சி. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஸ்வச் பாரத் அப்படின்ற பெயரில் கழிப்பிடம் கட்டி தருவதற்காக 12,000 ரூபாய் நிதி இலவசமாக தராங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது திறந்த வெளியில் மலம் கழிக்க கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் ஒரு சில விழிப்புணர்வு இல்லாத மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திறந்த வெளியில் தான் நீர்நிலைகளுக்கு போய், அதாவது பல ஆயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஆறு, ஏரி, குளம், குட்டை, வாய்க்கால் போன்ற நீர்நிலைகளுக்கு போய் மலம் கழிக்கிறது மட்டும் இல்லாமல், ஓரத்தில் மலம் கழிக்கிறது மட்டும் இல்லாமல் நீர்களுக்குள்ளுக்குள்ளே போய் கழுவிட்டு வராங்க. இது மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீர் பல பாக்டீரியாக்கள் நிறைந்தது மட்டும் இல்லாமல் அந்த நீர் நச்சுத்தன்மை வாய்ந்த நச்சு கிருமிகளாக ஆகுது. இதனால் அந்த நீர் அந்த நீரை குடிச்சு பயன்படுத்துறதுனால பலவிதமான நோய்கள் வருவது மட்டும் இல்லாமல் அந்த நோய்கள்னால சில பேர் இறக்கவும் செய்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் நீரை அசுத்தப்படுத்துவதனால, அதாவது 25% பேர் மக்கள் தொகையில், அதாவது 200 கோடி பேர்த்துக்கு தூய்மையான தண்ணீரே கிடைக்கிறது இல்லை. தூய்மையான தண்ணீர் கிடைக்காதனால ஒரு நாளைக்கு உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு 4000 குழந்தைகள் உலகம் முழுவதும் இறக்குறாங்க. அதுவும் தூய்மை இல்லாத தண்ணீரை குடிக்கிறனால. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தூய்மை இல்லாத தண்ணீரினால ஒரு வருடத்திற்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா உலகம் முழுவதும் 18 லட்சம் பேர் இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துறதுக்காக முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த முயற்சிகளுக்கு நாமளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி செய்தால் மட்டுமே நீரை தூய்மைப்படுத்த முடியும். நீரை தூய்மைப்படுத்தினால்தான் தூய்மையான நீரை நாம் பருக முடியும். இதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அமராவதி ஆறு, காவேரி ஆறு ஆகிய நதிகளின் ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுக்குறோம். அது எந்தெந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, கரூர், வேலூர், நாமக்கல், மோகனூர், வேலூர், வாங்கல் ஆகிய ஊரில் போய் நாற்றோரங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களுக்கு நான் விழிப்புணர்வு நோட்டீஸ் 5000 ரூபாய் கொடுக்குறேன். 5000 விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுக்குறேன். முன்னிட்டு நீர்நிலைகளில் ஓரம் மனிதன் மலம் கழிப்பதையும் மற்றும் நீர்நிலைகளில் மனிதன் மலம் கழுவதையும் தடுக்கும் விழிப்புணர்வு முயற்சியை நான் செய்கிறேன். அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஸ்வச் பாரத் அப்படின்ற பெயரில் கழிப்பிடம் கட்டி தருவதற்காக 12,000 ரூபாய் நிதி ஒதுக்கி தராங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க. ஆனால் இதை பற்றி தெரியாத ஒரு சில விழிப்புணர்வு இல்லாத மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீர்நிலைகளான, அதாவது பல ஆயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஆறு, ஏரி, குளம், குட்டை, வாய்க்கால் போன்ற நீர்நிலைகளுக்கு போய் ஓரத்தில் மலம் கழிக்கிறாங்க. அப்படி மலம் கழிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நீர்நிலைக்குள்ளுக்குள்ளே மலத்தை கழுவிட்டு வராங்க. இது மாதிரி செய்கிறதுனால அந்த நீர்நிலை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல கெட்ட பாக்டீரியாக்களை உருவாகிறது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீர் நச்சுத்தன்மை வாய்ந்த நச்சு கிருமிகளும் உண்டாகுது. இதனால் பலவிதமான நோய்கள் ஏற்படுறதுனால அந்த தண்ணீரை அந்த தண்ணீரை குடிக்க போது பலவிதமான நோய்கள் வர்றது மட்டும் இல்லாமல் அதனால் சில பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அதாவது தூய்மை நம்ம தண்ணீரை அசுத்தப்படுத்துறதுனால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 25%, அதாவது 200 கோடி பேர்த்துக்கு தூய்மையான தண்ணீரை கிடைக்கிறது இல்லைங்க. அப்படி தூய்மையான தண்ணீர் மட்டும் கிடைக்கிறது இல்லாதனால ஒரு நாளைக்கு மட்டும் 4000 குழந்தைகள் உலகம் முழுவதும் தூய்மை இல்லாத தண்ணீர்னால இறக்குறாங்க. அதுவே ஒரு வருடத்துக்குன்னு பார்த்தோம்னா உலகம் முழுவதும் தூய்மையான தண்ணீர் கிடைக்காதனால ஒரு வருடத்திற்கு 18 லட்சம் பேர் இறக்குறாங்க.
இதனால் வந்து தண்ணீர், அதாவது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவில் கடல் தண்ணி போக மனிதன் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரின் அளவு வெறும் 2.5% தான். அதாவது இவ்வளோ குறைவாக இருக்கக்கூடிய தண்ணீரை தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 800 கோடி பேரும் பயன்படுத்தணும். அதனால் இவ்வளோ குறைவாக இருக்க தண்ணீரை நாம் தூய்மையாகவும் அதை சுகாதாரத்தோடும் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நீர்நிலைகளை சுத்தப்படுத்தும் முயற்சிக்கு நாமளும் ஒத்துழைக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனித முயற்சி தான் நீர்நிலைகளை தூய்மையாக்கும். நீர்நிலை தூய்மையாக்குனா தூய்மையான தண்ணியை நம்மளால் குடிக்க முடியும்.